Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எது அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வேர் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் அமெரிக்கா. கான்ஸ்டியூஷன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரில உருவாச்சு அப்படின்னா அமெரிக்கா. த பர்சன் ஹூ ஃபர்ஸ்ட் டிமாண்டட் அ செப்பரேட் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா எம்என் ராய். எந்த பர்சன் வந்து இந்தியாவுக்குன்னு தனியாக கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொன்னாரு? எம்என் ராய். இன் விச் இயர் வாஸ் த டிமாண்ட் மேட் பை எம்என் ராய்? எந்த வருஷம் அந்த டிமாண்டை வச்சாரு? 1934. In which year was the demand of constitution for India by Indian National Congress? 1935. இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் அதே டிமாண்டை எப்போ வச்சாங்க அப்படின்னா 1935ல. In which year was the demand for a constitution raised by நேரு? கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு நேரு டிமாண்ட் வச்ச இயர் எது அப்படின்னா 1938. Name given to the British announcement that promised a Constitution Assembly after World War II. August offer year 1940. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, நாங்கள் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அசம்பிளி வச்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அந்த ஆஃபருக்கு பேர் தான் ஆகஸ்ட் ஆஃபர். இன் விச் இயர் த கிரிப்ஸ் மிஷன் வாஸ் ஃபார்ம்டு? 1942. இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷன் அப்போ, அதனால அந்த இயர் இது. In which year the cabinet mission report was published? எந்த வருஷம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 1946. According to the cabinet mission report, what was promised? என்ன அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா formation of a constitution assembly. constitution assembly அமைச்சு தரோம்னு சொன்னாங்க. Year in which the constitution assembly election was held? 1946. constitution assembly election எந்த வருஷம் நடந்துச்சு? 1946. number of members elected from provinces. provincesல இருந்து எத்தனை மெம்பர்ஸ் செலக்ட் ஆயிருந்தாங்க? 292 members. number of members elected from princely states, 93 members. princely statesல இருந்து எத்தனை பேரு? 93 members. number of members from chief commissioner provinces, 3 members. chief commissioner provincesல இருந்து எத்தனை மெம்பர்ஸ் செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா 3 members. number of members from Baluchistan, 1 member. 15th question. Total members of the Constitution Assembly 389 members. மொத்தம் 389 members. 16. All communities were given representation on what basis? Equal representation. எல்லா மதத்தினருக்கும் சமமாக வந்து அந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. 17. One member represented per how many people? 10 lakh people. 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் வந்து செலக்ட் ஆனாங்க. Total population represented 38 lakhs and 90,000. மொத்தம் எத்தனை பாப்புலேஷன் அப்போ இருந்தது அப்படின்னா 38 lakhs 90,000. 19. Method of selection of member followed for provinces. provinces மாகாணங்கள்ல என்ன செலெக்ஷன் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இன்டைரக்ட் நாமினேஷன். யார் சொத்து வச்சிருக்கிறாங்களோ, யார் அதிகமா வரி கட்டுவாங்களோ, யார் படிச்சிருக்காங்களோ அவங்கலாம் வரலாம். 20வது கொஸ்டின். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் மெம்பர் followed for princely states. டைரக்ட் நாமினேஷன். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மோஸ்ட்லி அங்கே ராஜா தான் இருப்பாங்க, ராஜாவே வந்து அங்கே எலெக்ட் ஆயிடுவாங்க. 21. Who nominated the members of princely states? The king himself. நான் இப்போ சொன்னேன். Date of first meeting of the Constitution Assembly, December 9, 1946. 23. Method used to elect the temporary chairman. French method. அதாவது டெம்பரவரி சேர்மனை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது அவங்க இருக்கிறதுலேயே வயசானவங்க யாரோ, பெரியவங்க யாரோ, அவங்க தான் வந்து தலைமை தாங்குவாங்க. அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பிரெஞ்சு மெத்தட். 24. டெம்பரவரி சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, டாக்டர் ராஜேந்தர் பிரசாத். சச்சிதானந்த சின்ஹா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதர். அவர் என்ன ஆயிருவாருன்னா செலக்ட் ஆன அடுத்த நாளே வந்து அவர் இறந்துருவாரு. ஸோ அப்போ அவர் செலக்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பார். ஸோ அடுத்தபடி December 6 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. December 9 வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து December 9 வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருக்கும். December 13 வந்து ராஜேந்திர பிரசாத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். 26. வைஸ் சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, V.T. கிருஷ்ணமாச்சாரி அண்ட் H.C. முகர்ஜி. இவங்க 2 பேரும் வந்து வைஸ் சேர்மன். V.T. கிருஷ்ணமாச்சாரி and H.C. முகர்ஜி. 27th. Date on which
Nehru's objective resolution was introduced. December 13, 1946. நேருவோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா டிசம்பர் 13, 1946. 28th, date on which the objective resolution was adopted. January 22, 1947. ஆக்சுவலி அவர் எப்போ கொடுத்துருப்பாருன்னா டிசம்பர் 13, 1946. அப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து ஜனவரி 22ல வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. 29, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வாஸ் லேட்டர் இன்க்ளூடட் ஆஸ் ப்ரீஆம்பிள். அதுதான் ப்ரீஆம்பிளா நம்ம இப்போ வச்சிருக்கிறோம். 30, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. 2, 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஃபர்ஸ்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. எதுக்காக அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து மேக் பண்ணியிருந்தாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. லா மேக்கிங், சாரி, ஆக்டிங் ஆஸ் அ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. செகண்ட் வந்து லா மேக்கிங், இது மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிங் ஆஸ் அ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லா மேக்கிங், லெஜிஸ்லேச்சராக வந்து ஆக்டாக இருக்கும். 33, சேர்மேன் வென் ஆக்டிங் ஆஸ் லெஜிஸ்லேச்சர் ஜிவி மாவலங்கர். Chairman when acting as a Constitution Assembly, Dr. Rajendra Prasad. 35, total sessions and total days of the Constitution Assembly. 11 sessions, 166 days. 11 sessions நடந்திருக்கும். டோட்டலாக 166 days வந்து அது ஹேப்பன் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் கன்சிடர்டு, எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2473, 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எடுத்தவொடனே எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடாது இல்லையா, அதில் என்னென்ன வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இது. 37, டேட் ஆன் விச் நேஷனல் ஃபிளாக் வாஸ் அடாப்டட். நேஷனல் ஃபிளாக் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? ஜூலை 22, 1947. 38, டேட் ஆன் விச் நேஷனல் ஆந்தம் அண்ட் நேஷனல் சாங் வேர் அடாப்டட். ஜனவரி 24, 1950. நேஷனல் ஆந்தமும் நேஷனல் சாங்கும், நேஷனல் ஆந்தம் ஜனகணமன, நேஷனல் சாங் Vande Mataram. That's it. 39, number of countries from which the constitution was borrowed. About 60 countries. How many countries we have borrowed a constitution? About 60 countries. 40, total expenditure incurred in making the constitution. Constitution make பண்றதுக்கு எவ்வளவு expenditure ஆச்சு அப்படின்னா 64 lakhs. 41, date on which the constitution was completed. November 26, 1949. November 26ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அதை வந்து ப்ரீஆம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வென் வி வேர் அக்செப்டட் அப்படின்னா ஜனவரி 26 பின்னாடி தெரியும். 42, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் ப்ரீஆம்பிள் ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தது அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ், 1 ப்ரீஆம்பிள். உங்களால் முடிஞ்சா இப்போ எத்தனை ஆர்டிகல், எத்தனை பார்ட்ஸ், எத்தனை ஷெடியூல்ங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. Date on which the constitution was adopted. November 26. Actually adapt பண்றது ஓகே, அதை எனாக்ட் பண்றது தான் என்னைக்குன்னு தெரியல. சாரி, January 26. 44, reason for choosing January 26 as Republic Day. Declaration of Purna Swaraj. 45, Father on Indian Constitution, Dr. B.R. Ambedkar. 46, emblem of the Constitution Assembly, elephant. Father of the Indian Constitution தெரியும். Emblem of the Constitution Assembly, elephant. 47, person who wrote the Constitution in Italian style calligraphy. Prem Bihari Narayan Raisuda. இவர் தான் வந்து இட்டாலியன் ஸ்டைல் எழுதியிருப்பாரு. 48, legal advisor of the Constitution Assembly, B.N. Rao. இவர் தான் லீகல் அட்வைசர். யாரு? B.N. Rao. 49, calligrapher of the Constitution, S.N. Mukherjee. S.N. Mukherjee தான் அதோட வரைவாளர். 50, Secretary of the Constitution Assembly, H.V.R. Iyengar. இவர் தான் செயலாளர். H.V.R. Iyengar. Person who translated the Constitution into Hindi. இங்கிலீஷ்ல எழுதுறது இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்யா. Date on which drafting committee was formed. டிராஃப்டிங் கமிட்டி எழுதுறதுக்குன்னு ஒரு கமிட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா August 29, 1947. 53, total members in the drafting committee 8 members. Members of the drafting committee எத்தனை பேர்? 8 பேர். யார் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் சேர்மன், B.N. ராவ், கிருஷ்ணசாமி,
கோபாலசுவாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, T.T. கிருஷ்ணமாச்சாரி, மாதவராவ். 55. T.T. Krishnamachari replaced the member who died earlier, Kaitan. Madhav Rao replaced the member who resigned due to illness, Mittal. டிடி கிருஷ்ணமாச்சாரி இருக்காரு இல்லையா, அவருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்கன்னா டிபி கைத்தான் இருந்திருப்பாரு. அவர் இறந்ததுனால இவர் வந்துட்டாரு. மாதவராவுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா மிட்டல் இருந்தாரு. அவர் மிட்டல் வந்து உடம்பு சரியில்லைனால இவர் வந்துட்டாரு. 57. Person who announced the first unwritten constitution in the world. இந்த உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் unwritten constitution அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா கிங் ஜான், இங்கிலாந்து. நாகன கர்த்தான்னு சொல்லுவாங்க. இதைத்தான் 1250. 58. World's first written constitution. First written constitution American constitution. First unwritten constitution இங்கிலாந்துல எழுதப்பட்டது, கிங் ஜான் அவர்களால் எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் 1789. வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம். 1789. 59. Person who called Cripps proposals a post-dated check அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மகாத்மா காந்தி. ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா கிறிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நான் உங்களுக்கு அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பின்னாடி நடக்குன்னு ஏன் இப்பயே சொல்றீங்க, இப்ப என்ன டிமாண்டோ அதை நிறைவேற்றுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 60. மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் மிஷன். கேபினெட் மிஷன்ல யார் யார் இருந்தா அப்படின்னா, கேபினெட் மிஷன் தான் வந்து நமக்கு வந்து அசம்பிளி வச்சுக்கலான்ற ஒரு பெர்மிஷன் கொடுத்தது. அதனால அதுல யார் இருக்காங்க அப்படின்னா பெத்தி கிளாரன்ஸ், ஏபி அலெக்சாண்டர், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். 61. டேட் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான் June 3, 1947. இந்த ஜூன் 3rd பிளான்னே சொல்லுவாங்க. டேட் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான் June 3, 1947. Months during which Constitution Assembly elections were held? July and August 1946. 2 மாசம் நடந்தது அந்த Constitution Assembly elections, ஜூலையும் ஆகஸ்டும். 63. Period of Second World War 1939 to 1945. உங்களால முடிஞ்சா வேர்ல்டு வார் 1 அதோடைய டைம் பீரியட் சொல்ல முடிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க. இது வேர்ல்டு வார் 2ஓட பீரியடு இதில் மென்ஷன் பண்ணல. 1939 to 1945. ஏன்னா இந்த பீரியட்ல தான் நமக்கு இந்த அசம்பிளி சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் மேக் பண்றதுக்கான விஷயம் நடந்திருக்கும். 64. டோட்டல் நம்பர் ஆஃப் கமிட்டிஸ். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கமிட்டி போட்டிருந்தாங்க அந்த அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு. 8 மேஜர் கமிட்டிஸ், 8 மைனர் கமிட்டிஸ். 65. இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். சேர்மன் ஆஃப் ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் யார் வந்து ஹெட்னா சர்தார் பட்டேல். சேர்மன் ஆஃப் யூனியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் யூனியன் பவர் கமிட்டி அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு. யூனியன் வருதா, அப்போ ஜவஹர்லால் நேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்மன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், ஸ்டியரிங் அண்ட் ஃபினான்ஸ் கமிட்டி. இதுக்கு யார் தலைவர்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தலைவர் தான் ஃபினான்ஸ்லாம் பார்த்துப்பாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 66. சேர்மன் ஆஃப் ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. சீதா ஹவுஸ்ல இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 67. ஹூ கால்டு டிராஃப்டிங் கமிட்டி ட்ரிஃப்டிங் கமிட்டி? நசுருதீன் ஷா. ஏன் ஒரு ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்க, யாருமே வந்து 2 years கிட்டத்தட்ட ஆயிரும், அவ்வளோ நாள் யாருமே எடுத்தது இல்லை. இது வந்து ஒரு இழுத்தடிக்கிற ஒரு கமிட்டி, அதான் ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொல்லியிருப்பாரு நசுருதீன் ஷா. 68. ஹூ கால்டு த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹிந்து அசம்பிளி? வெறும் இந்து மக்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் தான் வந்து நம்ம காந்தி அரை நிர்வாண பத்திரி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து இவரோட பேச்சே வந்து எப்பவுமே விமர்சனத்துக்கு உண்டான ஒரு பேச்சா தான் இருக்கும். 69. Who said all members belonged to only one community? வின்ஸ்டன் சர்ச்சில். அதாவது இந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. Who said all the members belonged to only one party? Granville Astley. 71. Members from Madras Province in Drafting Committee. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்கெல்லாம் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா மல்லாடி கிருஷ்ணசாமி கிருஷ்ணாவா இருப்பாரு, கோபால அதுவும் கிருஷ்ணா, கிருஷ்ணமாச்சாரியும் கிருஷ்ணா, எல்லாமே பெருமாள் ரிலேட்டடாக வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 72. டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த கான்ஸ்டியூஷன் 2 years 11 months 18 days. எவ்வளோ நாளாச்சு? 2 years 11 months 18 days. ஒரிஜினல் நேம் ஆஃப் எம்என் ராய் நரேந்திர பட்டாச்சாரியா. பிளேஸ் வேர் எம்என் ராய் ஃபவுண்டட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தாஷ்கண்ட். தாஷ்கண்ட்ல தான் ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இந்தியாவுக்காக கொண்டு வந்திருப்பாரு. பட் அவர் தாஷ்கண்ட்ல இருக்கக்குள்ள தான் அதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இயர் ஆஃப் ஃபவுண்டிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1920.
20 வயசு இருக்கக்குள்ளே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு நம்ம வச்சுக்கோங்க. 76 நம்பர் ஆஃப் விமன் மெம்பர்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளில எத்தனை விமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க? 15. இம்பார்ட்டன்ட் விமன் மெம்பர்ஸ்: விஜயலட்சுமி பண்டிட், சுசிதா கிருபாலனி, அம்மு சுவாமிநாதன். சுசிதா கிருபாலனி யாரு? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இந்தியா. ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப்டர் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இப்போ நடுவில் தான் ஆகஸ்ட் 15 1947ல இது முடிச்சது. 1949ல தான் முடிச்சிருப்பாங்க. 1947 நடுவில் இருக்கு. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. அப்போ மெம்பர்ஸ் எவ்வளோ ஆயிடுவாங்கன்னா 389 இருக்கும். இப்போ 299 மெம்பர்ஸா மாறிடுவாங்க. 79 ஆக்ட் தட் அப்பாயிண்டட் அ கமிட்டி டு சூப்பர்வைஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சூப்பர்வைஸ் பண்றதுக்கான அமைச்ச கமிட்டி ஒரு இது எப்படின்னா ஆக்ட் எதுனா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஃபர்ஸ்ட் ஆக்ட் பை விச் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோல்டு த கம்பெனி. கம்பெனியை கண்ட்ரோல் பண்றதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே இறங்கி போட்ட முதல் ஆக்ட் எது அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஏன் அப்படின்னா அப்போ அந்த டைம் தான் ராபர்ட் கிளைவ் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போய் அங்கே சொந்தமா நிறைய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு, வீடு கட்டிருப்பாரு, அவர் ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்றதுக்காக வந்திருப்பாங்க. 81 ஆக்ட் பாஸ்ட் டு ரிமூவ் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட்ல இருக்கிற டிஃபெக்ட்ஸை ரிமூவ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் எதுனா பிக் இந்தியா ஆக்ட் 1784. இப்போ 8 பாதியா பிரிச்சா 4. அப்போ இது பிட்டுட்டாங்க, 8 பாதியா பிட்டுட்டாங்க. இப்போ 1784 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கிவன் டு டைரக்டர்ஸ் அண்டர் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 இதாக பிரிச்சிருப்பாங்க. கண்ட்ரோல் போர்டு அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்போ இந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கமர்ஷியல் வந்து ஒரு ஆள் பார்த்துக்கோங்க, அரசியல் வந்து ஒரு ஆள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. அப்போ கமர்ஷியல் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா டைரக்டர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, இயக்குனர் அப்படின்ட்டு. 83 பாடி கிரியேட்டட் டு கண்ட்ரோல் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணது தனியாக ஒரு பாடி கிரியேட் பண்ணாங்க, அதுக்கு பேர் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். 84 ஆக்ட் தட் ப்ராமிஸ்ட் 1 lakh ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனுக்குன்னே 1 lakh கொடுக்குறேன்ட்டு எந்த ஆக்டுக்கு சொன்னாங்க? சார்ட்டர்ட் ஆக்ட் 1813. 1 இருக்கா? 1 lakh ஃபார் லட்சம் கல்விக்கு. அப்போ கல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 எழுத்து. அப்போ 13 ஆக்ட் தட் ஆடட் அ லா மெம்பர். சார்ட்டர் ஆக்ட் 1833. இந்த லா மெம்பர் யாருன்னா இவர் டிபி மெக்காலே தான். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அவர் தான் இப்போ இந்தியாவில் இங்கிலீஷ் மீடியம்னு ஒன்று கொண்டு வந்தது அவரால் தான். அந்த ஒரு மெம்பர் ஆட் பண்ணது எந்த ஆக்டில் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1833. ஆக்ட் தட் இன்ட்ரடியூஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1853. சார்ட்டர் ஆக்ட்னா ஒன்றும் இல்லை, 20 வருஷத்துக்கு ஒரு ஆக்ட் போட்டுருவாங்க, அது 20 வருஷம் ஃபாலோ பண்ணணும். ஆக்ட் தட் எண்டட் கம்பெனி ரூல். எந்த ஆக்ட் மூலமா கம்பெனி ரூலே வந்து இந்தியாவில் பேன் ஆச்சு அப்படின்னா, அதாவது எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஏன்னா அப்போதான் 1857 ரிவால்ட் நடந்திருக்கும். 88 கவர்னர் ஜெனரல் ரீநேம்டு ஆஸ் வைஸ்ராய் அண்டர் விச் ஆக்ட். இப்போ இந்த ஆக்டுக்கு அப்புறம் என்னன்னா வைஸ்ராய்னு பேர் மாத்திருவாங்க கவர்னர் ஜெனரல் பேரை. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் இந்தியா யார் அப்படின்னா லார்ட் கேனிங். ஃபர்ஸ்ட் ஆளே காணாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, லார்டு கானிங். In which year banyan tree was declared national tree? 1950. 1950ல தான் banyan tree வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. In which year lotus was declared national flower? 1950. In which year mango was declared national fruit? 1950. இது மூணுமே பார்த்தீங்கன்னா 1915 இருக்கு. அதாவது banyan tree, lotus, mango இது மூணுமே எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? 1950ல. அப்போ நீங்க என்ன நம்ம ஞாபகம் வச்சுன்னா ஒரு ஆயமா வந்து ஒரு banyan ட்ரீக்கு கீழே லோட்டஸ் ஒரு பக்கம், மேங்கோ ஒரு பக்கம் விற்கிறாங்க. எல்லாமே 1 கிலோ 10, 1 கிலோ 50, 1 கிலோ 50 லோட்டஸும் மேங்கோவும் விற்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் விச் இயர் பீகாக் வாஸ் டிக்ளேர்டு நேஷனல் பேர்டு? நேஷனல் பேர்டா எப்போ அறிவிச்சாங்க? 1963ல. இன் விச் இயர் டைகர் வாஸ் டிக்ளேர்டு நேஷனல் அனிமல்? 1973. டைகரை இப்போ வந்து டைகர் அழியிற தருவாயில இருந்ததுனால அப்படி அறிவிச்சிருப்பாங்க. ப்ராஜெக்ட் டைகர் கூட 1972 நினைக்கிறேன். இன் விச் இயர் கங்கா வாஸ் டிக்ளேர்ட் நேஷனல் ரிவர்? 2008. இன் விச் இயர் டால்பின்? இப்போ 8 பார்த்தீங்கன்னா அப்படியே 6 மாதிரி விளைஞ்சு போதா, அப்போ கங்கா ரிவர் எப்போ? 2008. இன் விச் இயர் டால்பின் வாஸ் டிக்ளேர்டு நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னா 2010. டால்பின்னா கங்கை ஆத்துல இருக்கிற டால்பின், அதனால இது வந்து அக்வாட்டிக் அனிமல் 2010. In which year elephant was declared national animal? 2010.
எலிஃபண்ட் டால்ஃபின் ரெண்டுமே கருப்பா இருக்கும். எலிஃபண்ட் வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தா ஆசீர்வாதம் பண்ணும். அப்போ எலிஃபண்ட் டால்ஃபின் 10 ரூபா கொடுத்தா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2010 டிசைனர் ஆஃப் இந்தியன் நேஷனல் பிளாக், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காலி வெங்கையா, ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர். 99 இந்தியாஸ் நேஷனல் பிளாக் வாஸ் ஃபர்ஸ்ட் woven in குடியாத்தம் வேலூர். 100 who hoisted the national flag on August 15, 1947 at Red Fort? ஜவஹர்லால் நேரு. அந்த டைம் விடுதலையானப்ப யார் அந்த கொடியை ஏத்துனது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.